சிலர் வந்து விவசாயம் பண்ணுற குடும்பம் இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் தோப்பு இருக்கும், புளிய மரம் தோப்பு இருக்கும், புளி வந்து நிறைய காய்ச்சிருக்கும், உப்பளம் பக்கத்தில் இருக்கும், உப்பு நிறைய அவங்க வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து அவங்க சகோதரிகள் வீட்டுக்கோ, பொண்ணு வீட்டுக்கோ, பையன் வீட்டுக்கோ, யார் வீட்டுக்கோ தானமாக கொடுக்கலான்னு கேட்டால் அங்கேயும் தானம் கொடுக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா 2 பசங்க வீட்டில் இருக்கீங்கன்னா இதுதான் ஒரு குடும்பம். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அதாவது அப்பா அம்மா ஒரு பையன் மட்டும் இருக்காங்க, தங்கச்சிக்கோ அக்காக்கோ கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே இது தனி குடும்பம், அது தனி குடும்பம். இப்போ நீங்கள் உங்கள் சொந்த பொண்ணு தான், உங்கள் சொந்த அக்கா தான், சொந்த தங்கச்சி தான், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அது தானம் தான். இதே ஒரே வீட்டில் அப்பா அம்மா பையன் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பையன் அப்பாவுக்கு செஞ்சால் தானம் கிடையாது, அப்பா பையனுக்கு செஞ்ச தானம் கிடையாது, கடமை. புரிஞ்சுக்கோங்க. இதே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது அப்பா பொண்ணுக்கு செஞ்சால், பொண்ணு அப்பாவுக்கு செஞ்சால் அது வந்து பாசம், கடமை. அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ கல்யாணமாகி போன பிறகு நீங்கள் செஞ்சால் அது தானம்.